இன்று ஞாயிற்றுக்கிழமை கண்ணபுரம் மாட்டு சந்தையில் இது 7வது காணொளி நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கிறது. இங்கே பாருங்க, பயங்கரமாக பாயுது. கொஞ்சம் ஏமாந்தா முட்டி தள்ளிடும். எல்லாம் இந்த பக்கமாக தான் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. சரியான பாய்ச்சலுடைய ஒரு கண்ணு. இந்த மாடெல்லாம் அங்கே பச்சை கலர் சட்டை ஓட்டிருக்காரு அவரோடது. அவர் பார்த்துட்ருக்காரு, அவரோட தான் என்னன்னு தெரில. இது ஒரு கண்ணு மாடு. இதோடைய கண் இங்கே இருக்குதுங்க. உரிமையாளர்கள் அங்கே இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வியாபாரம். அதனால் நம்ம எதுவும் கேட்கல, பார்க்கலாம். எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம்னா கேட்போம். ஒரு மயில கடாரி, ஒரு மயில காளை. அண்ணா வணக்கங்கண்ணா. எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? தொண்டைமான், புதுக்கோட்டை. புதுக்கோட்டை தொண்டைமான். ஓகே. எத்தனை பேர்ண்ணா வந்திருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 5000 பேர் இருக்கோம். எத்தனை பேர்ண்ணா? 5000 பேர் இருக்கோம். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 5000 பேர். நாங்கள் எங்கள் செட்டா நாங்கள் ஒரு 30-40 பேர் வந்துருக்கோம். 30-40 பேர். ஓகே ஓகேண்ணா. எப்போ வந்தீங்கண்ணா? இங்கே நைட்டு வந்தோம். நைட்டு வந்தீங்க. இப்போ வரைக்கும் ஏதாச்சும் மாடுகள் பார்த்துருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? எத்தனை மாடுண்ணா வாங்கியிருக்கீங்க? ஒரு 7 மாடு வாங்கியிருக்கோம். ஓகே. எல்லாம் கண்ணா வாங்கியிருக்கீங்க? கண்ணு தான், காலக்கண்ணு தான் எல்லாமே. இங்கேருந்து வர்றவங்க எல்லாருமே காலக்கண்ணு தான் வாங்குறீங்க. என்ன காரணம்னா? வளர்ப்புக்கு தானே. எல்லாம் வளர்ப்புக்கு தான். ஜல்லிக்கட்டுக்கு. ஓகே ஓகே. நல்லா வச்சுக்கோங்க. ஆஹா. நாட்டு மாடு இது கெடாரியெல்லாம் வாங்குறது இல்லையா? வாங்குறீங்களா? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம பேரெல்லாம் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. சொல்லுங்க. ராமனுங்களா? ஓகே. மைக் அப்படியே பக்கத்தில். சதீஷுங்க. ஓகே. கலியமூர்த்தி. ஓகேங்கண்ணா. எங்க வரும்? ராஜேஷ் கண்ணா. ஓகேங்கண்ணா. தாமாக்கா கருப்பையா. ஓகே ஓகேங்கண்ணா. மோகன். ஓகே. இது வரைக்கும் எத்தனை மாடுகள்னா வாங்கியிருக்கிறீங்க மொத்தமா? எங்களோட வந்து இப்போக்கு 7 காலக்கன்று வாங்கியிருக்காங்க. சரிங்கண்ணா. அதில் வந்து விலையில 24,000. சரிங்க. 17,000 அப்படி. ஓகேங்கண்ணா. கடந்த வருஷம் கடந்த விட இந்த விட வந்து விலைவாசி கொஞ்சம் கூடுதலாக சொல்றாங்க. வியாபாரிகளே சொல்றாங்க. சரிங்க. அங்கேருந்து கூட்டத்தை பார்த்ததுனால சொல்றாங்களா இல்லை என்னங்கிறது தெரியல. சரிங்க. ஆனால் ரொம்ப பேரும் மலைச்சு போயிட்டு விலைவாசி 15,000 போகிற கன்று 40,000 சொல்றாங்க, 30,000 ஃபைனல் பண்றாங்க. ஓ. அதனால வாங்காம அப்படியே ஆளு கொஞ்சம் தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. சரி சரி சரி. இந்த டைம் விலை கொஞ்சம் அதிகம் தான் சொன்னாங்க. மழையெல்லாம் அதிகமாக பெய்யல சார். மழையெல்லாம் பெய்யல, ஆனால் விலைவாசி உயர்வு. அதான் ஏன்னு கேட்டால் உங்கள் வீட்டு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் காட்டில் வாங்குறோம், நாங்களே 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், அதனால எங்களுக்கு 5 ரூபா கிடைக்குங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் எங்களோட வந்தவங்க வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து இந்த கன்றெல்லாம் வந்து 15,000 17 ரூபா அவ்வளோதான் போகும். ஆனால் பாதி கூடுதலாக சொல்கிறாங்க. சரி சரி. அதனால மலைச்சு போய் நிற்கிறா அப்படியே. இன்னொரு நல்ல வியாபாரம் விலை குறையும் அவங்க சொல்கிறாங்க. சரிங்க. ஓகேங்கண்ணா. ஓகே தேங்க்ஸ். ஓகே. இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க? இன்னைக்கு பார்த்துட்டு சில பேர் கிளம்பிடுவா சார், சில பேர் வந்து அங்கேயே மாடு வாங்கணும் விரும்புகிறவங்க நாளை வரையும் இருப்பா சார். ஓகே ஓகே. உங்கள் கூட வந்தவங்களையே அப்படித்தான் இருக்கா? கூட வந்தவங்க இருக்கா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து 5000 பேர் குறையாது. 5000. ஆமாம் கண்டிப்பாண்ணா. நான் பார்த்ததுலேயே முக்கால்வாசி பேர் புதுக்கோட்டையிலிருந்து தான் வந்திருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே. நேற்று கூட நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், புதுக்கோட்டை மாவட்டத்தையே காலி பண்ணிட்டு எல்லாம் கண்ணபுரம் வந்து இறங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த லெவலுக்கு இங்கே நிறைய பேர் அந்த களத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு இந்த மாரியம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாடு பாரம்பரியமாக முன்னோரு காலத்துலேருந்து இந்த மகமாயை வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு இங்கேருந்து மாடு வாங்கிட்டு போயிட்டு எங்கள் மாவட்டத்தில் வந்து நல்லேறு உழவர் தினம்னு சொல்கிறோம்ல, அந்த நல்லேறு கட்டி சாமியை வந்து கும்பிடுவோம். சரி சரி சரி. அந்த நாங்கள் எங்களுடைய வயக்காட்டில். ஓகே. அதை வந்து நம்ம அதுக்காண்டியே வந்து முதல் மாடு வாங்கிட்டு போயிட்டு இந்த மாடை கொண்டு போய் வச்சு நல்லேறு கட்டுவோம். சரி சரி. இது பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. சாத்தையும் பாட்டையும் முப்பாட்டையும் இது மாதிரி இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு இல்லை, ஒரு 200 வருடமாகவே பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி. அதை வந்து நாங்கள் தொடர்ந்து வாழையடி வாழையாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஒரு சந்தோஷம். மாமாய் வந்து வருஷத்துல ஒரு வாடி வந்து கும்பிட்டு போறது, சபரிமலை போயிட்டு ஒரு மாதிரி. சரி சரி. எங்களுடைய மாவட்டத்தில் விரும்பி வர்றது காரணம் அதான். ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி சரி சரி. மன நிறைவா. ஓகே 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 ஓகேங்கண்ணா. உங்களை எல்லாரும் சந்திச்சதில் மகிழ்ச்சிங்கண்ணா. சந்தோஷம். திரும்ப அடுத்த வருஷமும் நம்ம சந்திக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். ஓகே ஓகேண்ணா. நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் நன்றி.
அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம எங்கேருந்து மாடு கொண்டு வந்திருக்கோங்க? அண்ணா நம்ம ஊர் சொந்த ஊர் வெள்ளோடுங்கண்ணா. சரிங்கண்ணா. அங்கேருந்து 13 உருப்படி கொண்டு வந்துருக்குறேங்க. 13 உருப்படி. ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அதில் எத்தனை காளைங்கண்ணா எத்தனை கிடாரிங்க? அண்ணா பார்த்தீங்கன்னா காளைக்கு பார்த்தீங்கன்னா 10 காளைங்க. சரிங்க. 3 கிடா இருக்குன்னு. சரி சார். பசு மாடோட 13. 13ங்க. ஆமாங்க. இது எத்தனை நீத்து மாடுங்கண்ணா? எதுங்கண்ணா? இது 6 நீத்துங்கண்ணா. 6 நீத்து. ஆமாங்கண்ணா. கண்ணுங்கண்ணா? அண்ணா கண்ணு கிடா இருக்குன்னுங்கண்ணா. கிடாரி 19 நாளுக்கு கண்ணுங்க. 19 நாளுக்கு கண்ணு. ஆமாங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? அண்ணா 65 ரூபா சொல்லுது. 65 ரூபா சொல்லுவாங்க. விலை முன்ன பின்ன அனுசரிச்சு தருவாங்க? அண்ணா வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. அதுபோக கன்றுகளில் என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு? அண்ணா கண்ணுல 20லேருந்து இருக்குங்கண்ணா. 20லேருந்து 5லேருந்து 20லேருந்து இருக்குங்க. சரி சரி சரிங்கண்ணா. நான் அப்படியே நம்ம பேரும் கான்டாக்ட் நம்பரும் சொல்லிடுங்கண்ணா. அண்ணா பேர் தங்கராஜுங்க. சரிங்கண்ணா. ஊர் வெள்ளோடுங்க. சரிங்கண்ணா. மொபைல் நம்பர் 97ங்க 88 88 35 53. ஓகே, இதான் நம்ம கான்டாக்ட். ஆமாங்கண்ணா. ஓகே, நம்மளது இங்கே சந்தையில் இந்த இடம் எங்கேண்ணா இருக்கு? அண்ணா கண்ணம்மாவரங்க. சரிங்க. ஓலப்பாளையங்க. சரிங்க. இது வெள்ளவயல் டு கரூர் போகிற ரோடுங்க. சரிங்கண்ணா. இங்கே தான் அமைஞ்சிருக்குங்க. ஓகேங்கண்ணா. அந்த எலக்ட்ரிக்கல் கடைக்கு பேக் சைடு? ஆமாம், பேக் சைடுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஓகே. நம்ம லைவில் பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே காட்டியிருப்போம். நம்ம ரெக்கார்டிங் போடும் பொழுது நாங்கள் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுங்க. இந்த கண்ணு சத்யபிரபா இவரோட மாடு. வணக்கம்ண்ணா. அண்ணே வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணே. உங்கள்கிட்ட எத்தனை கண்ணை கொண்டு வந்திருக்கீங்க? இல்லைண்ணே, நாங்கள் வாங்கியிருக்கோம். புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை. ஓகே, புதுக்கோட்டையில் எங்கேன்னா? கீரனூர்ண்ணா. கீரனூர். ஆமாண்ணா. ஓகே. இந்த கண்ணை என்ன விலைக்கு வாங்கினீங்க? 30 ரூபாய் வாங்கினேன். 30 ரூபாய்க்கு. ஆமாண்ணா. இது எத்தனை மாதத்துக்கு கண்ணா இருக்கும்? 7 மாத கண். 7 மாதத்துக்கு கண்ணு. இது தவிர வேறு கன்றுகள் வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணா, ஒரு 4 கன்று வாங்கியிருக்கோம். 4 கன்று வாங்கியிருக்கோம். ஆமாண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? தினேஷ்ண்ணா. தினேஷ். எத்தனை பேர்ண்ணா வந்திருக்கீங்க புதுக்கோட்டையில்? நாங்கள் ஃப்ரெண்டு நண்பர்கள் அவங்க மட்டும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு 5-6 பேர் வந்திருக்கோம். 5-6 பேர் வந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே ஓகே. நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டீங்களா? ஆமாண்ணா, வண்டி ஒன்று அங்கேயே எடுத்துகிட்டு வந்தோம். இது எத்தனாவது வருஷமா நீங்கள் இங்கே வந்துட்டு இருக்கீங்க? இதோட 8வது வருஷம் வந்திருக்குண்ணா. 8வது வருஷம். ஆமாண்ணா. ஓகே. இதை தவிர நம்ம ஃபார்மில் மாடு இருக்கா எப்படி? இருக்குண்ணா. விளையாட்டு மாடு, ஜல்லிக்கட்டுக்கு ஆகிற மாடு கிடக்குண்ணா. ஆஹா. 1-2 வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிறது, வீட்டுக்கும் வச்சுக்கிறதுண்ணா. ஆஹா. நீங்கள் வியாபாரமும் பண்ணுவீங்க இல்லைங்களா? அண்ணா வியாபாரமும் பண்ணுவீங்க? ஆமாம், வியாபாரமும் கொஞ்சம் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இது ஒன்று. இது போக வேறு மாடுகள் வாங்கியிருக்கீங்களாப்பா? வாங்கியிருக்கேண்ணா. வாங்கியிருக்கீங்க. ஓகே. எல்லாம் எங்கே கட்டியிருக்கீங்க? அங்கிட்டு கட்டியிருக்கேண்ணா, அந்த காட்டில் இருக்கு. சரி 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 சரி. அப்பச்சிட்டு ஒரு பசுமாடு வருதுன்னு இருக்காரு. ஓ, அதுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க இங்கே? இன்னைக்கு நைட் கிளம்பிடுவோண்ணா. இன்னைக்கு நைட் கிளம்பி செவ்வாய்க்கிழமை வருவாண்ணா. லாஸ்ட் நாள் கம்மியாக வாங்குற மாதிரி வருவோம். ஆஹா. ஆனால் நல்ல மாடாக கிடைக்காதுண்ணா செவ்வாய்க்கிழமை. ஆமாம் ஆமாம். ஏன்னா எல்லாம் விற்று போயிட்டு சரி சரி சரி. சரி ஓகேண்ணா. நன்றி. ஓகேண்ணா, நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. இங்கே கண்ணபுரம் மாடு சந்தை இது எத்தனாவது வருஷமா நீங்கள் இங்கே மாடு கொண்டு வர்றீங்க? ஒரு 35 வருஷம் இருக்கும். 35 வருஷமா கொண்டு வந்துட்டு கொண்டு வரோம். ஓகேங்க ஐயா. இந்த வருஷம் எத்தனை மாடுங்க ஐயா கொண்டு ஒரு வந்துருக்கீங்க? 40 மாடு கொண்டு வந்தோம். 40 மாடுங்க. சரிங்க. இதில் எத்தனைங்க ஐயா கிடாரி, எத்தனை காலக்கன்று? 10 கிடாரி 30 காலம். சரிங்க. என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க? 15,000 40,000 மட்டும் இருக்குது. சரி சரி சரிங்க. இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்லைங்க? ஒரு மாறியா இருக்கு. ஓகே ஓகேங்க. எப்போங்க ஐயா மாடு இறக்குனீங்க? மாடு வெள்ளிக்கிழமை காலையில். சரி சரி சரிங்க. ஓகேங்க ஐயா. நம்ம பேருங்க ஐயா? மணி. மணி. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? 97 88 62 42 37. ஓகே, இதுதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். மாடு வேணும் அப்படின்னா எப்போ வேணால் தொடர்பு பண்ணலாம். சரிங்க. நம்ம நாட்டு மாடு மட்டும்தான் கிடைக்கும்? நாட்டு மாடு மட்டும்தான். ஓகேங்க, நன்றிங்க ஐயா. இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐயாவோடது. இவங்ககிட்ட எப்போ வேணால் மாடுகள் வாங்கிக்கலாங்க. வெள்ளோட்டுக்காரது. இந்த மாடு மட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த அண்ணன் மாடு பார்க்குறாரு, பார்க்குற மாதிரி போய் நிற்கிற அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட தான். காராம்பஸ் கிடாரிங்க, சின்ன கண்ணு. நாங்கள் தேடும்போதெல்லாம் தெரியல, ஆனால் இங்கே வருங்க காராம்பஸ் கண்ணு இங்கே நிறையா இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒன்று செவலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 செவலைக்கன்று இருக்குது. ஆனால் இது வளர வளர கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மயிலை இங்கே செவலைக்கன்று வேணால் நிறையா இருக்குதுங்க.
இந்த கன்றுகள்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறினோம்னா இங்கே ஒரு செவலக்கடை மாடு ஒன்று இருக்குங்க. கண்ணு மாடா சென மாடான்னு தெரியல, ஒன்று இருக்குது. கண்ணபுரம் மாடு சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு தாண்டி மாரியம்மன் கோயிலிருந்து ரோடு தாண்டி வீரசோழபுரம் போகிற வழிக்கும் ஒயின் ஷாப் போகிற வழிக்கும் நடுவில் மாடுகள் கட்டியிருக்காங்க. கரெக்டாக எலக்ட்ரிக்கல் கடைக்கு பேக் சைடு. இங்கேயும் நிறைய மாடுகள் இருக்கு. நல்ல நல்ல மாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கட்டியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. மாடுகளில் வேகமாக விற்று தீர்ந்துட்டுருக்கு. பெரும்பாலும் கண்ணு மாடுகள் சென மாடுகளை தவிர கன்றுகள் தான் பெரிய அளவில் விற்பனை ஆகிட்டுருக்கு. அந்த பக்கமெல்லாம் வெள்ளோட்டிலிருந்து கொண்டு வந்திருந்தாங்க. வெள்ளோடு சைடு ஈரோடு சைடு இருந்து. இது எந்த ஒரு காரதுன்னு இன்னும் தெரியல, நம்ம கேட்கலாம். அதுக்குள்ளே நம்ம மாடுகளை பார்த்து வைப்போம். இந்த அளவுக்கு நல்ல நல்ல மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு வரும். இந்த கண்ணபுரம் சந்தைக்காகவே மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க மாடுகளை சேர்த்து வச்சு கண்ணபுரம் சந்தைக்காக எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நபரே பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான மாடுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வருவாங்க. இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கோம். இது கண்ணு மாடு. இதோட கண்ணு எது அப்படின்ட்டு தெரியல. இந்த மாடு இந்த ஃபார்ம் சேர்ந்தது தாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்க. அண்ணா நம்ம மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? அண்ணா பேருந்துலேருந்து கொண்டு வரேங்கண்ணா. சரிங்கண்ணா. எத்தனை மாடுண்ணா இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கீங்க? 5 மாடுங்க. 5 மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. இந்த கண்ணு மாடு பற்றி அப்படியே ஒரு டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? அது 2ஆம் ஈத்துங்க. சரிங்க. காலை அணைக்க வேண்டியதில்லை, 2 லிட்டர் கறக்குதுங்க. பொம்பளை உள்ளே 6 மாதம் கறந்துக்கலாங்க. சரிங்கண்ணா. இல்லை எவ்வளோண்ணா கறக்குது? 2 லிட்டர் கறக்குது. 1 லிட்டர். ஓகே. ஈத்துங்கண்ணா? ஈத்து 2ஆம் ஈத்து. 2ஆம் ஈத்து. ஓகே ரைட்டுங்கண்ணா. காலக்கண்ணு இல்லைங்க? காலக்கண்ணுங்க. ஓகேண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாள்ண்ணா இருக்கும்? கண்ணு போட்டு 6 நாள் ஆச்சுங்கண்ணா. 6 நாள் ஆச்சு. ஓகேங்கண்ணா. விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை 53 ரூபா சொன்னாங்க. 53. ஓகேங்கண்ணா. இது நம்மளுதாங்கண்ணா? அது செவள மாடு நம்மளது தானுங்க. இந்த செவள மாடுங்க. செவள மாடு எத்தனை நீத்துங்கண்ணா? அது இது இந்த ஓட்டா 3 ஈத்துங்க. போட்டால் 3 ஈத்து. 3 ஈத்து. இது சென்னைங்களா? இப்போ சென்னைங்க. எத்தனாவது மாதங்கண்ணா? ஆனால் இன்னொரு 5 நாள் கண்ணாயிருங்க. 5 நாள் கண்ணே போட்டுரும். கண்ணு 5 நாள் ஆயிரும். பணம் 65,000 சொல்கிறாங்க. 65,000 விலை. ஆமாம். ஓகே. இந்த செவலை 65,000 விலை சொல்கிறாங்க. 3 லிட்டர் கறக்குங்க. 3 லிட்டர் கறவை. அணைக்க எதுவும் தேவையில்லைங்க. ஓகேங்கண்ணா. நான் அப்படியே நம்ம பேரும் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. நான் பேர் சுப்பிரமணியம் பெருந்துறீங்க. சரிங்கண்ணா. ஃபோன் நம்பரை தான் நம்மளுக்கு கொஞ்சம். ஓகேண்ணா. ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேங்க. ஃபோன் நம்பர் அண்ணன் ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டார், அதனால் ஃபோன் நம்பர் மட்டும் நான் இப்போ பார்த்து சொல்கிறேன். இந்த மாடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 97 88 87 34 56. உங்களோட செல் நம்பர் 97 88 87 34 56. இதுதாங்க கான்டாக்ட் நம்பர். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. கண்ணபுரம் சந்தை தவிர எனி டைம் உங்கள்கிட்ட மாடு இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ தொடர்பு கொண்டீங்கனாலும் மாடு பிடிச்சி கொடுத்துருவார். அப்படியே அந்த மாடுகளை ஒட்டி நிற்கக்கூடிய மாடுகள்ங்க இதெல்லாம். நம்மளுதாங்கண்ணா மாடு? அந்த ரெண்டுங்களா? ஓகே. அது விலை என்னங்கண்ணா சொல்லுது? அது அந்த மாடுங்க மயில 85 ரூபா. சென்னைங்களாங்கண்ணா? எப்படிங்கண்ணா? காலக்கண்ணு. எத்தனை நீத்தா போட்டிருக்குதுங்கண்ணா? 10 ஈத்து போட்டிருக்குங்க. மாடு நல்லா இருக்குது பார்க்குறக்கான. பால் ஒரு நாளைக்கு 7 லிட்டர். ஓ 7 லிட்டர். 3.5 லிட்டர் கறக்குதுங்களா? 3.5 லிட்டர் கறக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. இது என்ன ரேட்டுங்கண்ணா சொன்னீங்க? 85 ரூபாய்ங்கண்ணா. 85 ரூபாய்ங்கண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்க? கண்ணு 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற மயிலைங்கண்ணா? அது தலையத்துக்குண்ணா 4 பல். 4 பல் மயிலைங்க. அது என்ன விலைங்கண்ணா சொல்லுது? அது 55 ரூபா சொல்லுங்க. 55 ரூபா. இப்போ அது எப்படிங்கண்ணா? கண்ணு 1 வாரம் ஆச்சுங்க. ஓகே ஓகே. தலையேத்துங்க. தலையத்து 4 பல். ஓகே ஓகே. விலை என்னங்கண்ணா சொன்னீங்க? 55 ரூபா. 55 ரூபா. அதோட கண்ணுங்கண்ணா அங்கே இருக்குதுங்களா?
ஓகே. கண்ணு காலக்கண்ணு? காலக்கண். காலக்கண்ணு. ஓகே. இது 2 மட்டும் நம்மளுதுங்களா? ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லலாமாங்கண்ணா? 9003ங்க. 9003ங்கண்ணா 64 64 1155. 1155. எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கிறோம்? இங்கே காஞ்சார்பாளையம். காஞ்சார். காஞ்சார்பாளையத்துல இருந்து கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகேங்க. நான் நத்த கடை இருங்க. சரி. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. காஞ்சார்பாளையத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 2 மாடுகள்ங்க, அழகிய நாட்டு மாடுகள். கண்ண மாட்டுக்கு ஒரு 8 மாதம். இதுவுங்களா? இதுவும் நம்மளுக்கு தானுங்களா? 8 மாத சினையுடைய ஒரு மயிலை. இது எத்தனை நீத்துங்கண்ணா? 4 நீத்துங்க. 4 நீத்து. இது விலை என்னங்கண்ணா சொல்லுங்கள்? 50 ரூபா சொல்லுங்க. 55 ரூபாய்ங்க. ஓகே. 8 மாதம் சினை. 8 மாத சினை. இது போட்டுன்னா எத்தனை நீத்துங்கண்ணா? 4 நீத்து. 4 நீத்து. ஓகே. இது தவிர நம்மளுதுங்கண்ணா? இது காலக்கண்ணு. இந்த காலக்கண்ணு இதெல்லாங்க. இது காராம்பஸ். இது எப்படிங்கண்ணா பல்லு போட்டுருச்சிங்கன்னா எப்படிங்கண்ணா? அது 4 பல்லு. 4 பல்லுங்க. ஓகே. இது ஈத்துங்கண்ணா? தலையீத்து. இது இப்போ சென்னைங்களா? அணைக்க வேண்டியது காலக்கண்ணு. கால் அணைக்காமல் பிரிச்சுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. கண்ணு போட்டு எவ்வளோ நாள்ண்ணா இருக்கும்? கண்ணு போட்டு 30 நாள் இருக்கும். 30 நாள் இருக்கும். ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொன்னீங்க? 50 ரூபா. 55ங்க. ஓகேங்கண்ணா. இதை தவிர ஏதாச்சும் கண்ணு மாடுங்க? ஓகே. இதெல்லாம் நம்மளுது தாங்க. ஓகேங்க. இதெல்லாமே காஞ்சார்பாளையத்துலேருந்து கொண்டு வாங்க. அண்ணா நம்ம பேருங்கண்ணா என்ன சொன்னீங்க? சேனாபதி. சேனாபதி. ஓகே. சேனாபதி என்ன காஞ்சார்பாளையம் நம்ம நத்தக்கடையூர் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே பக்கங்க ஒரு 7 கிலோமீட்டர். காஞ்சார்பாளையம். இங்கே வந்து 7 கிலோமீட்டர். இது எல்லாமே காஞ்சார்பாளையத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. காஞ்சார்பாளையம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். நீங்கள் வெளியிலேருந்து இந்த காணொலி பார்க்குறீங்க அப்படின்னா நத்தக்கடையூர் பக்கத்தில் அப்படின்னு நினச்சிக்கலாம். பழையகோட்டை மாட்டு சந்தை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில். இது எல்லாமே இந்த அண்ணாவோடது தான், சேனாபதி. அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேங்க. காஞ்சார்பாளையத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அழகிய காராம்பசு, மயிலை, செவலை அனைத்துமே இருக்குது. இந்த மாடு அனைத்துமே எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் கடை இருக்குது. எலக்ட்ரிக்கல் கடைக்கு பேக் சைடு நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த பக்கம் வழியாக வரலாங்க. வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃபார்ம் தாண்டி இந்த பக்கம் உள்ள கட்டியிருக்காங்க. இந்த குடிசை இந்த ஐயங்க தான் இருப்பாங்க. இந்த ஐயனும் சேர்ந்து தான் மாடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அண்ணாவோட ஃபார்மில் இருந்து அப்படியே இந்த கார்னரில் கொஞ்சம் மாடுகள் இருக்குதுங்க. இங்கே கண்ணு மாட்டிலிருந்து சின்ன கன்றுகள் வரைக்கும் எல்லாமே கட்டியிருக்காங்க. இங்கேயும் காளை கன்றுகள் நிறையா இருக்கு. ஆமாண்ணா. அப்புறம் நம்மளுக்கு வேலை இதை விட்டா இனி நம்ம நாட்டு மாடு பார்க்கறது அப்படின்றது ரொம்ப ரேராக. இந்த மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தொழுவிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. சதாசிவம் அண்ணாவோடது. அங்கே போறாரு பாருங்க, காக்கி கலர் ட்ரௌசர். திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழுவு. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாட்டு சந்தைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே நிறைய மாடுகள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா விற்று தீர்ந்து விட்டது. இங்கே எப்போவுமே இவ்வளோ கேப் இருக்காது. இந்த டைம் இவ்வளோ கேப் இருக்குன்னா கண்டிப்பாக மாடுகள் இருந்திருக்கும். எல்லாம் சேல்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். செவலை ஒரு குட்டி மாடு.
அழகிய மயிலை. இது கண்ணு மாடா அல்லது சென மாடாக இருக்குங்க. கன்று பக்கத்தில் அணைய மாதிரி சென மாடாக இருக்கும். காராம்பஸ் கண்ணு நல்ல மடி இறக்க முடியும். ஒரு பெரிய மயிலை. செவலை காலக்கண்ணுங்க. செவலை நாட்டு மாடு. இது ஒரு காராம்பஸ் கண்ணு. காராம்பஸ் மாடுங்க. மாடு சின்ன மாடாக தெரியுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஈத்து 2 ஈத்து 3 ஈத்து பக்கத்தில் போட்டிருக்கு. அதுதான் அதிசயம். காராம்பஸ் இங்கே நிறையா இருக்குது. இங்கே 1 2 அந்த பக்கம் 1 3 காராம்பஸ் நல்லா இருக்குதுங்க பார்க்குறக்கு. இங்க இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுலாம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கிருந்து சுமார் 70 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் எச்சாவே வரும். அங்கே இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அழகிய ஒரு காராம்பஸா காரியா காரி. மடியெல்லாம் பிளாக்காக தான் இருக்கு. காரிய காராம்பஸ்ன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு வேறு அது வேறு மறந்து போயிடுது. சாரி. நிறைய கண்ணு மாடுகளும் சினை மாடுகளும் நிறையா இருக்குதுங்க. இது எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு போய் கேட்பான். நல்ல நல்ல மாடுகள் பழையகோட்டை மாட்டு சந்தைக்கு உப்புளிப்பாளையத்தில் இருந்து கொண்டு வருவார் மூர்த்தி அண்ணன். அவருடைய மாடுகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓ சூப்பரான காளை ஒன்று இருக்குதுங்க. கருக்காமையில் மாடு ஏற்றிட்டு இருக்காங்க. சரியான ஆட்டம் போடுதுங்க. அங்கே பாருங்க, மாடு ஏற்றிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஆட்டம் போடுது. ஏன் பெண் கத்துது? செவலை. இங்க ஒரு மயிலை. நல்ல பெரிய பெரிய பெருங்கூட்டு நாட்டு மாடுகள் நம்ம மூர்த்தி அண்ணாகிட்ட இருக்கு. மூர்த்தி அண்ணாவோட நம்பர் நான் கேட்டு சொல்கிறேன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. லம்பாடியில இருந்து அனைத்து மாடுகளுமே இங்கே இருக்கு. லம்பாடி ஜோடி மாடு, அது போஸ் செவலை எல்லாமே இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நல்ல நாட்டு மாடுகள் இருக்குதுங்க. இது உப்புளிப்பாளைய மூர்த்தி அண்ணாவுடைய மாடுகள். இது யாரோடதுன்னு தெரில. அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா தெரியும். இந்த பக்கம் கட்டியிருக்கிறதுல அந்த ஐயனோட தட்டு இருக்குதுங்க.
இதுக்குள்ளேயும் நிறைய நல்ல நல்ல நாட்டு மாடுகள் கட்டியிருக்காங்க. இதில் பெரும்பாலும் எல்லாம் கன்று மாடுகள், சினை மாடுகள் தான். காளைகள் கூட இதுக்குள்ள இல்லை. காளைகள் அப்படின்னா இதில் இதான் இங்கே காரி, அதுக்கு அந்த பக்கம் ஒரு காரி இருக்குது. அதுக்கு கிடாரியா காளையான்னு தெரில. அதுவும் ஒரு காளைங்க. 2 காரி காளைகள் இருக்கு. இங்க ஒரு காளை இருக்குதுங்க. மயில கருக்கா மயில நன்னா பார்த்துட்டு இருக்கிறாரு. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ஸ். போன வருஷம் இங்கே தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. அந்த காணொலி தான் ஒருத்தர் காமிச்சார். இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரி கேட்டல் ஃபார்முடைய மாடுகள். கான்டாக்ட் நம்பர் இதுதான். ஈரோடு மாவட்டம் சிவகிரி. இவங்ககிட்ட வருஷம் ஃபுல்லாகவே மாடுகள் இருக்குங்க. மாடுகள் பணியில் நல்ல அதிக அளவிலான மாடுகள் இவங்ககிட்ட இருக்கு. காரி மாடு பாருங்க. பயங்கரமான காரியா இருக்குது. மகாலட்சுமி ஃபார்ம்ஸ், சிறுநள்ளி கோவில். ஓகே, காரி செமையான காரிங்க, பயங்கரமாக இருக்குது. கம்முனே இருக்குதுங்க, அமைதியாக இருக்குது மாடு. சூப்பரான ஒரு காரி. இது மாடு அப்படியே இந்த பக்கம் காலக்கவரிய ஒரு காளை. மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம், மகாலட்சுமி ஃபார்ம் போட்டிருக்காங்க. செவலை, இங்க ஒரு மயில் இருக்கு. தரமான காங்கேயவன நாட்டு பசுமாடுகள், கன்றுகள் வளர்ப்பு கிடைக்கும். சிறுநள்ளிக்கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம். பரமத்தி தானா? பரமத்தி வேலூரில் தாங்க இருக்குது. பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம். ஃபோன் நம்பர் அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ணா இது எத்தனை பல்லுங்கண்ணா? அது 2 பல்லுங்க. அது அந்த பக்கம் இருக்கிறது ஈத்து எத்தனை நீத்துங்க? 3. ஆஹா, கண்ணு போட்டிருக்குங்களா இல்லை சென்னைங்களா? 6 மாதம் சென்னை. இதோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 3.25 சொல்கிறாங்க. 3.25 லட்சம் பட்ஜெட்டு. வேணுங்கிறவங்க தொடர்பு 3 அப்படின்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம்ஸில். அதே மாதிரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா 1.25 சொல்கிறாங்க. காராம்பஸ்ஸு இப்போ 5 மாதம் சனை அப்படின்னு சொல்கிறாங்க. 55 ரூபா பட்ஜெட்டில் இருந்து இங்கே மாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டம். இதுக்குள்ளேயும் நல்ல நல்ல மாடுகள் உள்ள கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளேயும் நல்ல நல்ல மாடுகள் கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே பாருங்க. பிடிங்க பாருங்க. பிடிச்சா கூட அப்படியே நிற்கிதுங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு பழக்கமுடைய மாடு. அப்பா சூப்பர். எல்லாத்துக்கும் பாருங்களேன், அது ஒரு பிரியம். அந்த அளவுக்கு மாடு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. நல்ல ஒரு மாடு.
கொஞ்சம் நாருங்க. நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தா லூஸ் விட்டுருந்தா மாட்டி இருக்கு. சரியான பாய்ச்சலுங்க, பயங்காட்டிட்டார் தலைவர். பக்கத்தில் போகிற அப்படியே முட்டுறக்கு பாயிரம். அது போக பின்னாடி 3 மாட்டு இருக்குங்க. நல்லா கொம்பு சீவு நல்லா ஜம்முன்னு வச்சிருக்காங்க மாடு. கண்ணு மாடாட்டிருக்கு, கண்ணு இங்கே இருக்குங்க. அது போக பின்னாடி ஒரு காராம்பஸ் இருக்கு, காரின்னு நினைக்கிறேன். நல்லா கொம்பெல்லாம் ஜம்முன்னு சீவிட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மகாலட்சுமி கேட்டல் ஃபார்ம். கால் அணைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 1.10 சொல்கிறாங்க. அது கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு பண்ண நல்லா இல்லை. இதெல்லாம் வந்து சரி சரி 1.10. நல்ல புள்ளி இருக்குது. இது 1,10,000 சொல்லக்கூடிய அளவில் இருக்குது இந்த மாடு. இன்னும் பல்லே போடலையாம்மா. ஒன்றரை 2 லிட்டர் கறவை திறன் கொடுத்துட்ருக்கு. இங்கே வந்து இருந்துச்சுங்க இல்லைங்க. நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊர்? எங்கம்மா இருக்குது? அழகிய ஒரு மயிலைங்க. கண்ணு போட்டதுனால தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது இதோட கண்ணு தான். அங்க ஒரு காங்கை காளை ஒன்று இருக்குதுங்க. சூப்பரான மாடு. இடிக்கிறக்கு வருதா இல்லை பக்கத்தில் நம்ம பக்கத்தில் வருதான்னு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லா வீடியோ நான் தான் சார் வரணும். ஆமா நானும் போயிருக்கேன். சரிங்க. ஒரு குரூப்பா ஒரு நல்ல மாடு. இவ்வளோ நேரமாக நம்ம எடுத்த காணொளி இந்த ரோட்டுக்கு அந்த பக்கமாக எடுத்தோம். இதுதான் ரோடு. வாகனம்லாம் நிற்கிது பாருங்கள். எல்லாம் அந்த வழியாக தான் வர்றாங்க. அதுதான் என்ட்ரன்ஸு. இரண்டாவது இல்லை, இது முதல் கேட். முதல் கேட்டில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செல்வண்ணாவுடைய மாடுகள் கட்டியிருக்குதுங்க. கன்று வியாபாரி வார குண்டட மாட்டு சந்தைக்கு மாடுகள் கொண்டு வந்துடுவார். அவருடைய கன்றுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கட்டியிருக்கு. இதுதான் செல்வண்ணா. செல்வண்ணாவோட மாடுகள் எல்லாமே குண்டட மாட்டு சந்தைக்கு வந்துடுவார் வாரம்.
இந்த வாரம் இங்கே அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கன்றுகள் நாட்டுக்கன்றுகள், நாட்டு மாடுகள். நாட்டுக்கன்றுகள் தான் அவர் அதிகமாக சேல் பண்ணுவார். நாட்டுக்கன்றுகள்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இவரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நீ என்னன்னா 50 விட்டு கீழே கேட்டேன், என்ன கேட்டேன், நீ கேட்டேன், இப்போ எவ்வளோ சேர்த்து எம்ஐ வேண்டாம், அந்தால கேட்டேன். எனக்கு செல்வண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். இங்கே கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு நீங்கள்? ஆமாம், கண்ணவரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். ஓகேங்கண்ணா. எப்போண்ணா வந்து மாடுகளில் அண்ணா நான் வெள்ளிக்கிழமை காலையில் புறப்பட்டு 9 மணிக்கு புறப்பட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்து சேர்ந்தேண்ணா. சரிண்ணா. ஊர் சொந்த ஊர் கொங்கம்பாளையம். சரிங்க. என் பேர் KS செல்வம். நான் மாட்டாவாரி, கண்ணுக்குட்டி, காளக்கண்ணு, கிடரிக்கண்ணு எல்லாம் வாங்கி வைப்பேன். எல்லா சந்தையிலையும் கான்ட்ராக்ட் பண்ணலாம். சரிங்க. பழையகோட்டை, ஈரோடு, திருப்பூர் எல்லா சந்தையிலும் பண்ணலாம். நல்ல தெளிவான கண்ணு தான் வாங்குவேன். ஒச்சம்லாம் எதுவும் வாங்க மாட்டேன். கொண்டு வந்துருக்கிறேன். இங்கே 40 கன்று கொண்டு வந்துருக்கிறேன். சரிங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு வித்துட்டு இருக்குது. ஓகேங்கண்ணா. எல்லாரும் இங்கே வந்தால் வாங்கலாம். திருவிழா வந்து கண்ணவரம் தேர் கூடி இருக்குது. எலெக்ஷன்னால தள்ளி வச்சு கூட்டி இருக்கிறாங்க. நல்லா இருக்குது. சரிங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை கண்ணா சேல்ஸ் ஆகிருக்குது? எங்களுக்கு இது வரைக்கும் சேல்ஸ் வந்து என்ன 13 கன்று சேல்ஸ் ஆகிருக்குது. சரி. 40 கணுக்கு ஒரு 13 சேல்ஸ் ஆகிருக்குது. சரிங்கண்ணா. இன்னும் கன்றுகள் நம்ம இறக்குற மாதிரி இருக்குமாங்கண்ணா? எப்படிங்க? இன்னும் இறக்குற அளவுக்கு இல்லை, இருக்கிறத மட்டும் சேல்ஸ் பண்ணா போதும். சரி 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 சரிங்கண்ணா. இன்னும் எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குங்க? ஆனால் புதன்கிழமை வரைக்கும் இருக்கும்ண்ணா. ஓகே. கேரண்டியாக புதன்கிழமை வரைக்கும் இருக்கு. ஓகே. இன்னும் 3 நாள் கண்டிப்பாக 3 நாள் கண்டிப்பாக இருக்கு. வந்தால் வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. என்ற ஃபோன் நம்பர் 97 15 86 20 28. ஓகேங்கண்ணா. இதுதான் நம்ம செல்வண்ணாவோட நம்பர். அவருடைய கன்றுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கட்டியிருக்கு. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா நேரத்துலையும் கன்றுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாங்க. 13 கன்றுகள் தவிர எல்லா கன்றுகளும் இருக்கு. நீங்கள் மாடு பார்த்துக்கறக்கு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாடு பார்த்துக்கறக்கு வந்திருக்காங்க. இந்த அண்ணா வந்து செல்வண்ணாவோட பையன். அவரு என்னண்ணா உங்கள் பேர்? அசோகன். நீங்கண்ணா? சிலம்பரசன். STR. ஓகேங்கண்ணா. ஓகே, நன்றி நன்றி. ஓகேங்க. செல்வண்ணா இங்கே நிறையா மாடுகள் கட்டியிருக்கு. இதில் இருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செல்வண்ணாவுடைய கன்றுகள் தாங்க. 40 கன்று கொண்டு வந்து 13 கன்று சேல்ஸ் ஆகிருக்குது. இன்னும் 27 கன்றுகள் அவர்கிட்ட இன்னும் இருக்குதுங்க. இவரெல்லாம் பேச்சு ஒன்று, வெட்டு, அதாவது துண்டு ஒன்று, வெட்டு 2. அது என்ன சொல்லுவாங்க? வெட்டு 1 துண்டு 2 அந்த மாதிரி பேசுவார். சரியா இருக்கு பேச்சு. மாடு நல்லா இருக்கு. கெடாரிக்கல்ல இருக்குது. கெடாரிக்கல்ல ஒரு 10-20 கன்று இருக்குங்க. சரி, வந்தீங்கன்னா எல்லாம் வாங்கிக்கலாம். கெடாரிக்கன்னு இருக்குது. கெடாரிக்கன்னு ஒரு 10 கன்று இருக்குங்க. சூப்பர் சூப்பர், வாங்கிக்கலாம். ஓகேங்க. எல்லாம் நாங்களே இப்போ 1 மாசமா வாங்கி வீட்டில் சேர்த்து கொண்டு வந்துருக்கிறோம். மாடுலாம் நல்ல கன்று தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்தீங்கன்னா நல்ல கண்ணா வாங்கலாம். கெடாரி கன்று இருக்குது, காளக்கன்று இருக்குது. வளர்ப்புக்கு எல்லா மாடும் நல்லா இருக்குது. நல்லா தரமான மாடு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். சரிங்க. ஒன்று எல்லாமே நல்லா இருக்குது. காளக்கண்ணெல்லாம் நல்லா இருக்கும். பெருங்கன்று இருந்தாலும் பெருங்கன்று வாங்கிக்கலாம், சிறுங்கன்று வேணாலும் சிறுங்கன்று வாங்கிக்கலாம். ஓகே. கெடாரி கன்று அதே மாதிரி தான் பெருங்கன்று இருக்குது, சிறுங்கன்று இருக்குது, எல்லா கன்றும் இருக்குது. வாங்கிக்கலாம் வாங்க. ஓகே, நன்றி நன்றிங்க. செல்வண்ணாவோட எடுத்து முடிச்சுட்டு அப்படியே செல்வண்ணாவோட கட்டுத்தரைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டி இருக்குதுங்க. அப்படியே இந்த வழியில் போனோம் அப்படின்னோம்னா அந்த பக்கம் ஜெய் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஜெய் ஃபார்ம்ஸ்க்கு செல்வண்ணாவோட கட்டுத்தரைக்கு நடுவில் இங்கு மாடுகள் கட்டியிருக்காங்க. அங்கே காங்கிய காளை ஒன்று ஒத்த கயிறு வண்டியிலையும் ஒத்த கயிறு இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம மாடுகள் எங்கேருந்துங்க ஐயா கொண்டு வந்திருக்கிறோம்? கண்ணபுரம், சிவகரி, காலங்குளத்துப்பாளையம், கொங்கம்பாளையம், 2 பேரும் சேர்ந்து கொண்டாந்துருக்குறோம். சரி சரி சரி. மொத்தம் எத்தனை மாடுகள் மொத்தமாக கொண்டு வந்திருக்கீங்க? மாடு ஒரு 50 மாடு கொண்டு வந்தோம். 50 மாடுகள். இல்லை கிடாரி எவ்வளோங்க ஐயா? காளை எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? கிடாரி ஒரு 10 கிடாரி இருக்குது, ஒரு 40 காலக்கன்று இருக்கு. சரி சரி. நம்மகிட்ட என்ன பட்ஜெட்டில் இருந்து இருக்குதுங்க ஐயா? எங்ககிட்ட காலக்கன்று ஜோடி 80 ரூபா, 85 ரூபா. சரிங்க. 35 வரைக்கும் இருக்குது. சரிங்கய்யா. கிடாரி வந்து ஒரு கிடாரி 40 ரூபா, 35 ரூபா, 45 ரூபா இப்படி விலையில் இருக்குது. சரி சரி சரி. எல்லாம் வித்துட்டா போய் வந்து நீ இருக்கிறது வந்து 3
ஒரு 5 கன்று காலக்கன்று இருக்குது, 3 கிடாரி கன்று இருக்குது. எல்லாம் வேகமாக விற்று நல்லா தீர்ந்து வித்துருச்சு. ஓகே ஓகேங்கய்யா. நல்லா வித்துருச்சு. சரிங்கய்யா. நம்ம பேருங்கய்யா? நம்ம பேர் லோகநாதன். சரி, நம்மகிட்ட இங்கே சந்தைக்கு மட்டும்தான் மாடுகள் இருக்குங்களா, இல்லை மற்ற நேரத்துலையும் மாடுகள் வச்சு? மற்ற நேரத்துக்கு மாடு மற்ற நேரத்துலையும் இருக்குங்க. இருக்கு வீட்டில் இருக்கு. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா ஐயா? 99 சரிங்க 76 46 92 ஓகேங்க 77. ஓகே ஓகே. நம்ம பேர் என்னங்கய்யா சொன்னீங்க? லோகநாதன். லோகநாதன். ஓகேங்கய்யா. இப்போ இன்னும் மிச்சம் 8 கன்று மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. 8 கன்று இருக்குது. சரிங்க, நன்றிங்கய்யா. நன்றி. இவங்க சிவகரியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இவங்களோட கன்றுகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விற்று தேர்ந்துருச்சு. 40-50 கன்று கொண்டு வந்து அதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கன்று பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இவங்கெல்லாம் விற்றுட்டாங்க அப்படின்னா கிளம்பிடுவாங்க. இங்கே சந்தைக்காக மட்டும்தான் மாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்படி இல்லை. இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மாடுகள் இருக்குமாம்மா. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு மாடுகள் தேவைங்கிறப்ப கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கலாங்க. இங்கே காங்கேயம் காளை ரெட்டை கயிறு போட்டு பிடிச்சிருக்கிறாங்க. இது காங்கேயம் காளை பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டியிருக்காங்க. வாங்கி இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால பிடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு செவலை, இங்கே ஒரு செவலை காளைகள் இருக்குது. இது மாடுங்க, செனமாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது செவலை காளை, நான் பல்லு போடாத காளை. மாடுகள் நிறைய கட்டி இருந்துச்சு, எல்லாமே விற்று தீர்ந்துருச்சுங்க. நம்ம அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலியொட்டி இந்த பக்கம் ஜெய் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஜெய் ஃபார்ம்ஸ் ஒட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடுகளானது நிறைய கட்டியிருக்காங்க. இங்கே லாஸ்ட் எண்ட் வரைக்கும் கட்டியிருக்காங்க. வெயில் போட்டு பயங்கரமாக இருக்குது. மணி 9 தான் ஆகுது. ரொம்ப நேரம் இங்கே வெயிலில் நிற்க முடியல, இந்த அளவுக்கு வெயில் போட்டு கொளுத்துது. இவங்கெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு மொட்டை வெயிலில் நிற்கிறாங்க. அது இதாக இருக்குது, நம்மளால நிற்கவே முடியல. இது ஜோடி பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இந்த கறி என்ன பட்ஜெட்டுங்க? ஓகே, ஓனர் தான் கேட்கணும். ஜெய் ஃபார்ம்ஸில் பந்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 மயிலை, ஒரு செவலை, இங்கே ஒரு காரி, அப்புறம் இங்கே ஒரு மயிலை, இங்கே ஒரு மயிலை நிற்குதுங்க. அது தவிர வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை மாடுகள் நிற்குது. இது நல்ல பெரிய காரி. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மயிலை நிற்குது. காரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்தளவுக்கு காரி எடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்குது பாருங்க, 2 மயிலை ஜோடியாக இருக்குது 2ம். அது போக இங்கே கொஞ்சம் கட்டியிருக்காங்க. ஜெய் ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த வேலி எண்டு வரைக்குமே அவருடைய மாடுகள் தான் கட்டி இருக்குது. ஃபுல்லாக மாடுகள் கன்றுகள் அனைத்துமே மிக்ஸ் ஆகிருக்கு. வெளியில் இருக்கிறதெல்லாம், இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நல்ல ஒரு தரமான பெருங்கூட்டு நாட்டு மாடுகள் கட்டியிருக்காங்க. அந்த பக்கமெல்லாம் கன்றுகள் இருக்குது. கன்றுகளை பக்கத்தில் வழி காட்டுறேன். காரி நிறையா இருக்குதுங்க. காராம்பசு கூட ஒன்று பார்த்துப்போம். இங்கே செவலை நல்ல ஒரு தோல் நைஸில் ஜம்முன்னு இருக்குது. வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியுது. அது போக கன்றுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கட்டியிருக்காங்க. வேளாமர நிழலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடு கட்டியிருக்காங்க.
பெரிய கொம்புடைய ஒரு மாடும் கூட அந்த பக்கம் இருக்குது. அதை பக்கத்தில் போய் காட்டுறேன். ஜெய் ஃபார்ம்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டுக்குங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்ருக்காங்க. அதனால் நம்ம திரும்ப வருவோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஒரு அழகு பார்வை. அது போக இங்கே மாடுகள் இருக்குது. அங்கே பாருங்கள், இந்த மாட்டோட கொம்பு தான் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு காளை இருக்குது, காங்கேயம். நல்ல கொம்பு நீளமுடைய நல்லா சூப்பராக அழகாக சேர வந்திருக்கக்கூடிய கொம்புகளுடைய ஒரு மயிலை நாட்டு காங்கேயம் மாடுங்க. இது ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து கண்ணபுரம் மாடு சந்தைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய மயிலை இருக்கல்ல. இது கொம்பு அழகான ஒரு மாடு அப்படின்னா இதை சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் நம்ம ரொம்ப தூரம் இங்கே ட்ராவல் பண்ணி இந்த பக்கமாக வந்து நம்ம எடுக்கிறோம். ரொம்ப தூரம்னா பெரிய தூரம் இல்லை, அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி எல்லா மாடுகளையும் கடந்து வந்து இந்த மாட்டை எடுத்துகிட்ருக்குறோம். சூப்பராக இருந்துச்சு கொம்பு. இந்த கொம்பு நம்ம அங்கே நின்றுக்கிட்டு இருந்த நம்மளை இங்கே ஈர்த்துருக்குது. நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம், கொஞ்சம் கூட அப்படியே நகராமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். நல்ல ஒரு அழகிய மயிலை, நல்ல அழகான நேர்த்தியான கொம்புகளை உடைய மாடு, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு செவலை, இதுக்கு நேற்று நைட்டு பழம் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். காளைங்க, இது செவலைக்காளை. இது வந்து மாடு தான், காளை இல்லை. எப்படியும் ஒரு 4 ஈத்து 3 ஈத்துக்கு மேல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக இதெல்லாம் காளை, அதுவும் காளை, இதுவும் காளைங்க. நல்ல ஒரு அழகிய காங்கேயம் காளைங்க. இது ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய காங்கேயம் காளை, கருக்காமையில். கருக்காமையில் ஜெய் ஃபார்ம்ஸோட நம்ம கேட்டுக்கு இந்த பக்கமாக வந்து எடுத்துகிட்ருக்குறோம். இது எல்லாமே ஜெய் ஃபார்ம்ஸோட தாங்க. குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுடைய கண்ணபுரம் சென்டர். அந்த அளவுக்கு ஜாலியாக போயிட்டுருக்கு. நம்ம மாடு ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. எங்கேருந்து எங்கேண்ணா போகுது? இப்போ எங்கேருந்து எங்கே போகிறீங்க? வாங்கியிருக்காங்க, அதனால் கொண்டு வரீங்க. ஓகே ஓகேண்ணா. இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காருண்ணா. சரி சரி சரிங்க. நல்ல மாடுங்க, நல்ல கண்ணு. ஓகே ஓகேங்கண்ணா. பார்த்து வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு கண்ணு தான் வாங்கியிருப்பாங்க. ஆமாண்ணா, 10 பேர் கேட்டாங்க. 10 பேர் கிடைக்காத பரிசு மாதிரி அவருக்கு கிடைச்சிருக்குண்ணா. அது வந்து சரி 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 அந்த மாதிரிண்ணா. ஓகே 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 ஓகேங்கண்ணா. இப்போ எங்கேண்ணா போகுது? ஆனால் இப்போ நம்ம லோக்கல், நம்ம ஊருக்குள்ளேயே தானே. நம்ம ஊருக்குள்ளேயே? ஆமாண்ணா. நம்ம ஊருங்கண்ணா. ஆனால் இப்போ வெள்ளிமலை இருக்காங்க. வெள்ளியம்பாளையம். ஆமாம். சரி சரி சரிங்கண்ணா. திரும்ப வருவீங்களா? ஆமாங்கண்ணா. ஓகேங்க. மீண்டும் நம்ம 2 நாளாக ஓட்டிட்டு இருக்கிறாங்கண்ணா. சரி சரி சரிங்க. நம்ம கான்டாக்ட் நம்பரும் பேரும் சொல்லிருங்கண்ணா. அண்ணா 902598 ஓகே 3556 ஆனுங்கண்ணா. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? அண்ணா பேர் ரஞ்சித்துங்கண்ணா. ரஞ்சித்துங்க. நம்ம இங்கே லோக்கலில் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஆமாம், லோக்கலில் தான். வண்டி இங்கே வாடகைக்கு ஒன்று நம்மளை கூப்பிடலாம். ஆமாங்கண்ணா, நம்ம வண்டி தான் ஓட்டிட்டு இருக்குங்கண்ணா. அப்படியே 2-3 நாளாகவே ஓட்டிட்டு இருக்காங்கண்ணா. சரி சரிங்க. நைட்டு பட்டுக்கோட்டை போச்சு, புதுக்கோட்டை போச்சுங்க. 3 வண்டி இருக்குங்கண்ணா. சரிங்க. அப்படியே ஓடிட்டு இருக்குங்கண்ணா. ஓகே 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 ஓகே. நல்லதாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த எதாக இருந்தாலும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல மாடு வேணாலும் சொல்லுங்க. சரிங்க. உங்களுக்கு காலை, ஜல்லிக்கட்டு காலை, அந்த மாதிரி வேணாலுமே ஆள் இருக்காங்க. ஓகேங்க. நம்ம கிட்ட பார்த்து வாங்கிக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து மைக் கட் ஆயிடுச்சு. ஜெய் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை பேசிகிட்டு இருக்காங்க புதுக்கோட்டைக்காரங்க. ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து மாடுகள் பார்த்தீங்கன்னா இத்தனை மாடுகள் இருக்குது. எல்லாமே ஜெய் ஃபார்ம்ஸில் தாங்க இருக்குது. நம்ம இதில் காணொளி எடுக்கும் பொழுது மைக் ஆடியோவானது கட் ஆகிருச்சு, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோங்க. நிறைய பெரிய பெருங்கூட்டு நாட்டு மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா
கொண்டு வந்து இறக்கியிருக்காரு ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து. இவங்களுடைய மாடுகள் நம்ம எடுக்கலை. போன டைமே அந்த ஐயா வந்து செல்லமாக என் மேலே கோச்சிக்கிட்டாரு, எப்படி நீ வந்து எடுக்காமல் போகலாம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம இப்போ போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம இங்கே போனோம். இங்கே நம்ம பேட்டி எடுத்தோம். ஆனால் எதுவுமே ஆடியோ மைக் ஆஃப் ஆகியிருந்ததுனால எதுவுமே ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நம்ம இப்போ திரும்ப வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐயனோட மாடுகள் தான். அவங்களது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கன்றுகளுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருந்துருக்காங்க. ஆனால் இப்போ வெறும் 2 கன்றுகள் மட்டும்தான் இருக்குது. அனைத்துமே விற்று தீர்ந்துருச்சு. இது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க எடுத்தால் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மான் கொம்பு மாடு ஒன்று பார்த்துருந்தோம். போன வருஷம் இவர்கிட்டே பேட்டி எடுத்திருந்தோம். நம்பர் வாங்கியிருந்தோம். நம்பர் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப சாயங்காலம் திரும்ப போயிட்டு, இல்லைன்னா இப்போ 11 மணிக்கு மேலே போய் திரும்பவும் இந்த ஐயனை பேட்டி எடுத்து அவங்களோட நம்பர் என்ன அப்படின்றத தெரிஞ்சே ஆகணும். அதனால் கண்டிப்பாக போயிட்டு இவரை காணொளி எடுக்கணும். இவருடைய காண்டாக்ட் நம்பராச்சும் நான் என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேன். இவர்கிட்ட வருஷம் ஃபுல்லாகவே நம்பர் கிடைக்கும். பாருங்கள், மைக்கில் தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கேமராவில் வச்சுருந்த ரிசீவர் ஆன் பண்ணாமல் விட்ட காரணத்தினால ஆடியோ ரெக்கார்ட் ஆகலைங்க. இவங்க இந்த ஐயா நம்மளோட காணொளி பார்த்து நம்ம காணொலியை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவார்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு நம்ம மேலே ரொம்ப ஒரு பாசமாக இருக்கார். அவங்களையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜெய் ஃபார்ம்ஸை அவர் எடுக்க சொல்லித்தான் நான் இங்கே வந்து எடுத்தேன். ஆனால் மைக்கில் நம்ம ரிசீவர் ஆன் ஆகலை அப்படின்றனால ஜெய் ஃபார்ம்ஸோட ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகலைங்க. அதனால் இப்போ 11 மணிக்கு மேலே நம்ம போகிறோம். இன்றைக்கி 11 மணிக்கு மேலே அல்லது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இந்த 2 பேருடைய ஆடியோக்களும் வர்ற மாதிரி திரும்ப காணொளி எடுப்போம். ஓகேங்க, நம்ம காணொளி இத்துடன் முடிவடைகிறது. திரும்ப அடுத்த காணொளிக்காக காத்து கொண்டே இருங்கள். அடுத்த காணொளி கண்டிப்பாக விரைவில் வந்து சேரும்.